அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பாரதிதாசன் 135வது பிறந்தநாளை ஒட்டி நடைபெறும் தமிழ் வார விழாவில் இன்று 5/5/2025 அன்று முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று காலை 10:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். சிறந்த 5 தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமையாக்கி பரிவுத்தொகை வழங்குகிறார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்குகிறார். இரண்டாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மே மாதம் 6ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. அதை செயல்படுத்தும் விதமாக 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் விவரங்களை தேர்வு முடிவுகள் வெளிவந்த 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியது. மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்கவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேலும் வெயில் சுட்டெரித்தது. வேலூரில் 106 டிகிரி, திருச்சி, மதுரை விமான நிலையம் தலா 105 டிகிரி, ஈரோடு, திருத்தணி, கரூர், பரமத்தியில் தலா 104 டிகிரி, மீனம்பாக்கம், சேலத்தில் தலா 103 டிகிரி, நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி, பாளையங்கோட்டையில் 100 டிகிரி வெயில் பதிவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: நேற்று 4/5/2025 நாடு முழுவதும் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நிறைவடைந்தது. மதியம் 2 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. நாடு முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதினார்கள். ஆறாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து பகத் கி கோத்தி இடையே புதிய ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரலிலிருந்து ராஜஸ்தானில் உள்ள பகத் கி கோத்திக்கு புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படும். அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து பகத் கி கோத்திக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:45 மணிக்கு புறப்படும். இந்த பகத் கி கோத்திக்கு 3ஆம் நாள் மதியம் 12:15 மணிக்கு சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை சென்ட்ரலிலிருந்து இரவு 7:45 மணிக்கு ரயில் புறப்பட்டால் 2 நாட்கள் கழித்து பகத் கி கோத்தியை அடையும் என்றும், மறுமார்க்கத்தில் பகத் கி கோத்தியிலிருந்து சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது திங்கள், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5:30 மணிக்கு பகத் கி கோத்தியிலிருந்து புறப்படும் எனவும், அடுத்த நாள் இரவு 11:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கான புதிய துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழு அமைக்கப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் பணியை தொடங்கியுள்ள தமிழக அரசு முதற்கட்டமாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தான துணைவேந்தர் தேர்தல் குழுவை அமைத்து அரசாணையை கடந்த 2ஆம் தேதி வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் மேலும் 3 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான குழுவை தமிழக அரசு அமைத்து இன்று அரசாணையை வெளியிட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலை, அதுவும் ரயில்வே துறையில்
ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் RITES நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன், ஃபீல்டு இன்ஜினியர், சைட் அசஸர் 14 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/5/2025. 9வது அறிவிப்பு. சொத்து வரி உயர்வு என்பது வதந்தி என தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என செய்தியில் உண்மை இல்லை எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024 செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பின் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என 3/5/2025 நாளிட்ட நாளிதழ் ஒன்றில் வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் சொத்து வரி மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியான செய்தி வதந்தி எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. விடுமுறை நாட்களில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் மீறி வகுப்புகள் நடத்தி மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலானது 3 மணி நேரம் காலதாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டியானது 8 மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. முன்னாள் IAS அதிகாரியான சகாயம் கிரைனைட் ஊழல்களை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தியதுடன் பல மலைகள் குவாரிகளால் அழித்து போவதிலிருந்து தடுத்தார். அந்த வழக்கு விசாரணையில் சகாயம் ஆஜராகாத நிலையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அவர் வர இயலவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது பரபரப்பாக பேசப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தில் எவ்வித பயமுமின்றி சாட்சியங்கள் அளிக்க ஏதுவாக அவருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருப்பின் போதிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என தமிழக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. 13வது அறிவிப்பு. திருவண்ணாமலையில் வரும் 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் 2650 சிறப்பு பஸ்கள் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. அதற்காக 20 இடங்களில் தற்காலிக பஸ் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. மேலும் கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் கடிதம் அனுப்பப்பட்டும் உள்ளது. அதற்கான அட்டவணையும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சொத்து விற்பனை தொடர்பான பத்திரப்பதியும் போது முந்தைய அசல் ஆவணம், அதாவது மூலப்பத்திரம் தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டு பதிவு சட்டத்தில் 55A என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி முந்தைய ஆவணங்கள் மற்றும் பதிவுகளை முறையாக சரிபார்த்த பின்னரே ஆவணப்பதிவு செய்யலாம் எனவும், இதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் பதிவு அலுவலர்கள் நிர்வகித்து செய்த பிறகு பதிவு செய்யலாம் எனவும், ஒரு பத்திர பதிவுக்காக பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு 10 நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ்கள், அந்த சொத்துக்கான மூலப்பத்திரமான அசல் ஆவணம் போன்றவற்றையும் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இதுபோன்று முந்தைய அசல் ஆவணம் இல்லாத நிலையில் அந்த பத்திரப்பதிவை பதிவு செய்யக்கூடாது எனவும், அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்றவரிடமிருந்து தடையில்லா சான்று பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. மாணவர்களின் எதிராக பாலியல் குற்றங்களை தடுக்க பள்ளிக் கல்வித்துறை புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மீது போக்சோ புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் 4 நாட்களுக்குள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பாலியல் தொல்லை அல்லது தாக்குதல் புகார் வந்தவுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் முதற்கட்ட விசாரணையை நடத்துவார். விசாரணையின் அடிப்படையில் 4 நாட்களில் இடைநீக்கம் நடைமுறைக்கும் வரும். இது காவல்துறையின் மேற்கொள்ளும் சட்ட விசாரணைக்கு இணையாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உத்தரவு தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.